வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் இன்ஸ்டண்ட்டாக சாதத்தில் போட்டு சாப்பிடக்கூடிய பொடி வகைகள் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வானலியில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 கப் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். தனியா 1/4 கப்பில் பாதி. இது எல்லாமே கொஞ்சமான அளவுகள்ன்றதுனால மொத்தமாக சேர்த்துருக்கேன். எண்ணெயும் விட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்க்குறேன். இதையும் வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ 1 கப் புதினா இலையில ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா சுத்தப்படுத்தி வச்சது தான். லேசாக சுருங்க ஆரம்பித்தோன்னே எடுத்துட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் உப்பையும் வறுக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கமகமன்னு புதினா பொடி ரெடி ஆயாச்சு. இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். 1 கப் மல்லி விதை, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா ஒரு 5 சேர்க்குறேன். எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பொடியெல்லாம் எப்பவுமே நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் வறுக்கணும். ஜம்மன் தனியாவோட வாசனை வரும் இது வறுக்கும் போதே. நல்ல பொன்னிறமாக வறுத்தீங்கன்னா தான் நிறைய நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நல்ல கலரும் கிடைக்கும் பொடிக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த சூட்டுலேயே சேர்த்துடுறேன். ஆறுன அப்புறம் கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. வீடு முழுக்க தனியா பொடி வாசனை இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. சூடான சாதத்தில் நெய்யை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே ஜம்மன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அடுத்து 1/2 கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 3 வரமிளகாய், 2 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு. ஏன்னா அந்த வறுக்கடையில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு அது தோலோட 2 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு எடுத்து வச்சுருக்க வரமிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இதோட அதிகமாக தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கோங்க. இதை மட்டும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பச்சை வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்பவே சூப்பரான பூண்டு வேர்க்கடலை பொடி ரெடி ஆயாச்சு. சூடான சாதத்துக்கு ஜம்முன்னு இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிடக்கூடிய இந்த பொடி வகைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்.